வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 20வது பாடல். வரைத்தடங் கொங்கையாளும் வளைப்படுஞ் செம்கையாளும் மதர்த்திடுங் கெண்டையாளும் அனைவோரும் வடுப்படும் தொண்டையாளும் விரைத்திடுங் கொண்டையாளும் மருட்டிடுஞ் சிந்தைமாதர் வசமாகி எரிப்படுஞ் பஞ்சு போல மிகக்கெடுந் தொண்டனேனும் இன்னல்படுந் தொந்தவாரி கரையேற இசைத்திடும் சந்தபேதம் ஒளித்திடும் தண்டை சூழும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே. மலைபோல பரவி அகன்ற அவர்களுடைய மார்பகங்களாலும் வளையலொளிக்கும் அவர்களுடைய சிவந்த கரத்தாலும் செழிப்புள்ள கொண்டை மீன் போன்ற அவர்களுடைய கண்களாலும் பலராலும் வசப்படுத்துகின்ற அந்த கொவ்வை கனியை ஒத்த அவர்களுடைய இதழாலும் மனம் வீசுகின்ற அவர்களுடைய கூந்தலாலும் மற்றவர்களை மயக்குகின்ற அந்த மனமுடைய விளைமாதர்களின் வசத்தில் பட்டு தீயிலிட்ட பஞ்சு போல மிகவும் கெட்டு போகின்ற அடியேனாகிய நானும் துன்பப்பட்டு வினை தொடர்புள்ள இந்த கடலிலிருந்து கரையேற முருகப்பெருமானே இசையுடன் கலந்த பலவகையான அந்த சந்த ஒளிகளை எழுப்பும் தண்டைகள் சூழ்ந்த உங்கள் திருவடிகளான தாமரைகளை எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். சுரர்க்கு வஞ்சம் செய் சூரன் இளங்கிரௌஞ்சன் தன்னோடு துளக்க எழுந்து அண்டக்கோள மளவாகத் துரத்தி அன்று இந்திரலோகம் அழித்தவன் போன்று மார் சுடப்ப அருஞ்சண்டவேலை விடுவோனே. தேவர்களுக்கு வஞ்சனை செய்த சூரன் இளைய கிரௌஞ்சன் என்னும் அசுரனோடு கலக்கி எழுந்து ஓட அண்டக்கோளம் அளவும் அவர்களை துரத்தி முன்பு இந்திரலோகத்தை அழித்தவனாகிய அந்த சூரன் அழிந்து போகும்படி சுடுகின்றதும் மிகவும் ஒக்கிரமானதுமான வேலை விட்டவனே எங்கள் முருகப்பெருமானே. செருக்கெழுந்து உம்பர்ச்சேனை துளக்க வென்று அண்டம் ஊடு தெளித்திடும் சங்கப்பாணி மறுக்கோனே. வீம்புடன் போருக்கு எழுந்த தேவர்களின் சேனை கலங்கும்படி முழக்கம் செய்த சங்கேந்திய கையை உடைய திருமாலின் மறுக்கோனே. தினைப்புனம் சென்று உலாவும் குரத்தி இன்பம் பரவும் திருப்பரங்குன்றமேவும் பெருமாளே. தினைப்புனத்துக்கு போய் அங்கு உலாவுகின்ற குரப்பெண்ணான வள்ளியின் இன்பத்தை நாடி பின் அவளையே வணங்கி திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எங்கள் முருகப்பெருமானே என்று அழகிய வரிகளோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.